கொழும்பு துறைமுக நகர திட்டம் கடந்த காலங்களில் பிரதான தலைப்பாக அமைந்திருந்தது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு புதிய உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதிக்க வேண்டும் என இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன இன்று தெரிவித்தார். துறைமுக நகர திட்டம் தொடர்பில் நேற்று 4 அமைச்சரவை பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அது தொடர்பான உடன்படிக்கை மற்றும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பில் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எமது நாட்டின் நிலப்பரப்பு தொடர்பில் இந்த விவகாரத்தின் போது அதிகம் பேசப்பட்டது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. எனவே அந்த நிலப்பரப்பை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆகவே தற்போது அந்த நிலப்பரப்பு முழுமையாக அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்த காலத்திற்காக குறித்த நிறுவனத்திற்கு இழப்பீடு வழங்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து தாமதமடைந்த அனைத்து மாதங்களுக்கும் நாம் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். குறிப்பாக இதுவரை கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. அதன்படி அந்த நிதியை கழித்து 2 ஹெக்டேர் பூமியில் அவர்கள் நிர்மாணிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் இடையில் ஆப்ஷோர் நகரங்கள் எதுவும் இல்லை. கடந்த அரசாங்கத்தின் போது இந்த நிலப்பரப்பு முழுமையாக சீன அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை அபிவிருத்தி செய்தல் அல்லது புனர்நிர்மாணம் செய்தல் என்பவற்றை இலங்கை அரசாங்கமே மேற்கொள்ள வேண்டும். எனினும் தற்போது இந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டுள்ளது. நாம் 2 துறைமுகங்களை அபிவிருத்தி செய்கின்றோம். அந்த அபிவிருத்தி பணிகளுக்கு எந்தளவு தடைகள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அது தொடர்பான உடன்படிக்கை மௌனத்திருந்த சந்தர்ப்பத்தில் தற்போது மற்றொரு உடன்படிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றாடல் தொடர்பில் முன்னைய உடன்படிக்கையில் 42 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. எனினும் தற்போது சுற்றாடல் தொடர்பில் 70 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே அமைச்சரவையில் இந்த அமைச்சரவை பத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பின்னர் புதிய உடன்படிக்கையில் கைச்சாத்திட வேண்டும். தகவல் அறியும் சட்டம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதில் சபாநாயகர் கைச்சாத்திட்டுள்ளார். சபாநாயகர் நேற்று அதில் கைச்சாத்திட்டார். அவர் வெளிநாடு சென்றிருந்தமையால் இந்த நடவடிக்கை சற்று தாமதமாகியது. நேற்று சபாநாயகர் கைச்சாத்திட்டமையால் அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும். 6 மாதங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு இடங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள முப்படையினரின் ஆயுதங்களை மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியொன்றில் களஞ்சியப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அனுராதபுரம் ஒமாமடுவ பகுதியில் அந்த களஞ்சி சாலையை அமைப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ முகாம்களில் உள்ள தோட்டாக்கள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைந்த பகுதியில் களஞ்சியப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆயுதங்களை எங்கு கொண்டு செல்ல உள்ளோம், எங்கு களஞ்சியப்படுத்தப்பட உள்ளோம் என்பது தொடர்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எம்மால் கூற முடியாது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சு மிகவும் கவனமாக செயற்படுகின்றது. ඒකට ත්‍රිවිධ හමුදාපතිවරු යනුව ක්‍රියා කරගෙන යනවා.